இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங்ல இருக்க இந்த வைர ஊசி தான். வைர ஊசி. ஆமா. ஆக்சுவலா இப்ப என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, இப்ப எல்லாருக்குமே எல்லா மெட்டீரியல் பத்தியும் தெரியுது. தெரியுது. எல்லா மாடலுமே தெரியுது. என்ன சொல்லணும், இது என்ன பேர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. பிகாஸ் அது சோஷியல் மீடியானால. ஸோ இந்த வைர ஊசிங்கிறது நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஃபேமஸா இருக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்காது, ரொம்ப பெருசா இருக்காது, ரொம்ப நம்மளுக்கு கெட்டினா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். பட்டு சாரி வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கட்டுறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, எனக்கு கட்டினா நிற்காதுன்னுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் நம்ம செமி சில்கில் பட்ஜெட் ரேஞ்சில் எப்படி கொண்டு வரலாம்னு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கலர் காம்பினேஷனோட இது ஈஸியாக வந்து பார்த்தா எல்லாருக்கும் அந்த ட்ரெடிஷ்னல் டச்சோட, நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரெடிஷ்னல் டச் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் ட்ரெடிஷ்னல் டச்சில் இருக்கிறது தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த பல்லு பாட்டுலையுமே பார்த்தீங்கன்னா பல்லுவோட அழகை நான் பார்ப்பேன், ரொம்ப ரசிப்பேன். ஸோ இதில் இருக்க பல்லு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னலோட அந்த ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் டச்சில் இருக்கிற மாதிரியான ஒரு பல்லு பாட் தான். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற சாரீஸில் நான் மெயினாக பார்க்குறது இந்த செமி சில்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த ட்ரெடிஷ்னல் டச்சில் இருக்கிறதா இருக்கும். அந்த அன்னப்பக்ஷி இருக்கிறது, மயில் இருக்கிறது, இந்த ருத்ராட்சத்தோட இதெல்லாம் எந்த அளவுக்கு அழகாக தெரியறதுன்னு பார்த்து தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு சில பட்டு சாரீஸ்லாம் எப்படின்னா நான் கேட்பேன், இந்த மாதிரி பண்ண முடியுதா பாருங்க, இந்த மாதிரி பண்ண முடிஞ்சா பண்ணி கொடுங்க, ஆமாம் இந்த கலர்ஸில் இருந்தால் பண்ணி கொடுங்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும்போது டைமிங் பீரியட் கேட்பாங்க, குவான்டிட்டி வைஸில் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராசஸும் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஆயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டோர் அப்படிங்கிறதுனால இப்போ செமி சில்க் கொஞ்சம் நிறைய கொண்டு வந்தால் எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான். இது இப்போ இதோட காஸ்ட்லாம் என்ன இருக்கு மேம்? இதெல்லாம் வந்து 3000 3500 அந்த ரேஞ்ச் தான். ஏன்னா செமி சில்க் வந்து இன்னும் கம்மியாக போகும்போது உங்களுக்கு என்னன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மெட்டீரியல் இப்படி இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, இந்த சவுண்டே கேட்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஓரளவுக்கு ரீசனபிளாக எப்பவுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் மேலே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்பெண்டிங்கில் தான் அந்த குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் இவ்வளோ ரேஞ்சு காசு வச்சுருக்கீங்க, இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு, நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணமோ அந்த மெட்டீரியல் தான் நமக்கு கிடைக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஐ திங்க் வைர ஊசி வந்து வெளியே பட்டுலாம் போனா 5000 6000 தான் ஸ்டார்டிங்காவே சொல்றாங்க. 5000 6000 சில்க் சாரி கிடைக்காது, அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காட்டன் சாரினா என்ன 1500 ரூபாய், காட்டன் சாரி 1000 ரூபாய் கிடைக்காது, பியூர் காட்டன் கிடைக்காது. அது புரிஞ்சுக்கணும். எல்லாமே மிக்ஸ்டு இல்லாமல் எதுவுமே அஃபோர்டபுளாக கிடைக்காது. அஃபோர்டபுள் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது பியூர் கிடையாது. அது நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். பியூர் நம்ம வந்து காட்டன் சாரீ போனோம்னா அது பட்ஜெட் வந்து ஒரு 2K வைக்கணும், அதுவும் பியூராக இருக்காது. அதுவுமே கிடைக்குன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ பியூராக வேணும், ஓரளவுக்கு நல்ல காட்டன் யூஸ் பண்ணால் 2000 தொடணும். காஞ்சி காட்டன்லாம் நீங்கள் டக்குன்னு 1000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ நிறைய பேருக்கு செட்டிநாடு காட்டனுக்குமே காஞ்சி காட்டனுக்கும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா எல்லாம் பார்டர் இருக்கு, பிளெயினா இருக்கு, அது காஞ்சி காட்டன் டிசைன்ஸ் ஒரே மாதிரி. காஞ்சி காட்டன்ல பாத்தீங்கன்னா பல்லுல ஜரி ஒர்க் இருக்கும்,